Assalamualaikum everyone. Hope you all are doing good. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஓட்ஸ் வைத்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று தான் செய்து காட்ட போறேன். கிட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்ல தொட்டுக்க மயோனைஸ் கெட்சப் வைத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டுமல்ல டின்னருக்கு கூட எடுத்தாங்க அப்படின்னா வெயிட் நல்லா குறையும். இதுல வந்து ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார்ச்சத்து கூட இருக்கிறதால நீண்ட நேரம் நமக்கு பசி எடுக்காது. 2 நேரம் எடுக்கிறதால பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து சாப்பிட்டு படாது. அதால நல்ல வெயிட் குறையும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் என்று வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கேரட், ஒரு குக்கும்பர், கேபேஜ் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது கோவான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொரியண்டர் லீவ் கொஞ்சமா எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலாக வேற ஏதாவது கீரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணுங்க. நம்ம சமையல்ல பெருசு பெருசா போடும்போது தோலை கலட்டி வீசிக்கலாம். இதுல எடுக்க முடியாது இல்லையா. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பெரிய பெரிய நோயை கொண்டு வரும். அப்பண்டிசைட் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதனாலதான் அந்த உருளைக்கிழங்கு தக்காளியோட தோல் எல்லாம் கொஞ்சம் அவதானமா இருங்க. பச்சையை சாப்பிட்றதால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு பவுல்ல 1 கப் அளவு ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணிருக்கிற ஓட்ஸ் பாத்தீங்கன்னா ரோல் ஓட்ஸ் தான். இந்த டின்னில் வர இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எல்லாம் விட ரோல் ஓட்ஸ்ல தான் நிறைய ஃபைபர் சத்துக்கள் எல்லாம் இருக்கு. இதுதான் வந்து ஹெல்த்துக்கு நல்ல, அதோட வெயிட் லாஸுக்கு முகந்தது. இப்போ இதோடய வெட்டி வச்சிக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கொள்றேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிறதால ஒரு ஃபுல் புரோட்டீன் மீலை தான் நான் இதை வந்து செய்ய போறேன். அதனால வந்து 9 முட்டை நான் சேர்த்துக்கொள்றேன். 9 தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து குறைவா 4, 5 அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இதோடைய 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து ஸ்பைசஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நான் மிளகுத்தூள் சேர்க்க மறந்துருந்தேன். அதனால வந்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து சீரகம், மிளகு ரெண்டுமே சேர்த்து அரைத்தது தான். முட்டை சேர்த்திருக்கிறதால கேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதனால கட்டாயம் இந்த மிளகு சீரகம் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் வந்து கலோரி அதிகம் இல்லையா, அதனால் வந்து ஆயிலை வந்து நல்லா குறைவாகவே சேர்த்துக்கணும். ஆயில் வந்து நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ஓட்ஸ் கலவையை சேர்த்து நல்லா ஷேப் பண்ணி விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டால் இதை நல்லா மூடி வைத்துட்டு நல்ல லோ மீடியம் ஹீட்டில் ஃப்ளேமை குறைத்து வைத்துட்டு 20 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கணும். ஒரு சைடு நல்லா குக் ஆகினதும் இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த லிட்டிலே வந்து திருப்பிட்டு போடுறேன். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இது கஷ்டமாக இருக்கும், அதனால ஒரு கனமான பிளேட்டை வைத்து திருப்பிக்கோங்க. இப்போ அது மாதிரியே அடுத்த சைடும் நல்ல லோ மீடியம் ஹீட்டில் ஃப்ளேமை குறைத்து வைத்துட்டு 20 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரிச் ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு, உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி நல்ல டேஸ்டாகவும் நீண்ட நேரம் ஃபில்லிங்காகவும் இருந்தது. என்னுடைய கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கெட்சப் வைத்து கொடுத்துருந்தேன், ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஹெல்த்தியான டிஷஸ் வந்து செய்து கொடுங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.